வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்திய பங்குச்சந்தையில நடந்த ஒரு பெரிய முரண்பாடு பத்தி. யோசிச்சு பாருங்க, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கிட்டத்தட்ட 28 பில்லியன் டாலர் மதிப்புள்ள பங்குகளை வித்துட்டு போயிருக்காங்க. ஆனா நம்ம மார்க்கெட் மட்டும் ஏறிக்கிட்டே போயிருக்கு. இது எப்படி சாத்தியம்? வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த கொஞ்சம் அலசி ஆராயலாம். நம்மளோட கேள்வி இதுதான். ஒரு பக்கம் வரலாறு காணாத அளவுக்கு பங்குகளை வித்திருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா மார்க்கெட் அசராம மேல போயிருக்கு. இந்த புதிருக்கு விடை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த விற்பனையோட அளவு எவ்வளவு பெருசுன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 2,30,000 கோடி ரூபாய். அப்பப்பா, சும்மா சொல்றதுக்கு ஈஸியா இருக்கலாம், ஆனா இது எவ்வளவு பெரிய தொகைன்னு யோசிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு ஒரு பெரிய தொகை சந்தையை விட்டு வெளியே போனா என்ன ஆயிருக்கணும்? ஆனா என்ன ஆச்சு? அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த நம்பரோட பிரம்மாண்டம் நமக்கு முக்கியம். சரி, இவ்ளோ பெரிய பணத்தை நம்ம மார்க்கெட்ல இருந்து வெளியே எடுத்தது யாரு? அவங்க ஏன் இப்படி ஒரு வரலாறு காணாத விற்பனையை செஞ்சாங்க? வாங்க அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். நாம அடிக்கடி எஃப்ஐஐ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். எஃப்ஐஐனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள். சிம்பிளா சொல்லணும்னா வெளிநாடுகள்ல இருந்து நம்ம இந்திய பங்குச்சந்தையில முதலீடு செய்யற பெரிய பெரிய கம்பெனிகள் தான் இவங்க. நம்ம கதையில இவங்க தான் ஒரு முக்கியமான கேரக்டர். இது ஏதோ போன வருஷம் மாதிரியே ஒரு சாதாரண வருஷம் கிடையாது. நிஜமாவே இது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் வருஷம். ஆனா நெகட்டிவ் வகையில. கடந்த 20 வருஷத்துல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்த அளவுக்கு பணத்தை வெளியெடுத்ததே இல்ல. இது உண்மையிலேயே ஒரு வரலாற்று நிகழ்வு. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி வரும். சரி, எஃப்ஐஐக்கள் இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி வித்துட்டு இருந்தாங்களே, அப்போ அந்த பங்குகளை எல்லாம் வாங்கினது யாரு? ஏன்னா விக்கிற ஒருத்தர் இருந்தா வாங்க ஒருத்தர் இருந்தே ஆகணுமே. அந்த ஹீரோ யாரு? இது ஒரு கயிறு இழுக்கும் போட்டி மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் எஃப்ஐஐக்கள் வித்து சந்தையை கீழே இழுக்க பார்த்தாங்க, இன்னொரு பக்கம் நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் வாங்கி சந்தையை மேல தூக்கி பிடிச்சாங்க. நீங்க இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியும், எஃப்ஐஐக்கள் வித்த 2.30 லட்சம் கோடியை விட நம்ம ஆளுங்க 2.50 லட்சம் கோடிக்கு அதிகமா வாங்கியிருக்காங்க. நம்ம டீம் தான் ஜெயிச்சது. அப்போ இந்த உள்நாட்டு முதலீட்டாளர்கள், அதாவது டிஐஏகள் யாருன்னு கேக்குறீங்களா? வேற யாரும் இல்லைங்க, நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகள், இன்சூரன்ஸ் கம்பெனிகள் தான். நாமளும் நீங்களும் மாசம் எஸ்ஐபியில போடுற பணம், இன்சூரன்ஸ்க்கு கட்டுற பணம், இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து அவங்க நம்ம இந்திய சந்தையில முதலீடு செய்றாங்க. நம்மளோட பணம் தான் சந்தையை காப்பாத்தின ஒரு பெரிய கேடயமா இருந்திருக்கு. இதுதான் இந்த முழு கதைக்குமான முக்கியமான ஸ்லைடு. ரெண்டு பேரோட மனநிலையும் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. எஃப்ஐஐக்கள் ஒரு குளோபல் பார்வையில பார்ப்பாங்க. அமெரிக்கால வட்டி விகிதம் ஏறுதா, அப்ப இந்தியால இருந்து பணத்தை எடுப்போம். சைனா மார்க்கெட் நல்லா இருக்கா, அப்ப அங்க போடுவோம். இப்படி ஒரு ஒப்பீட்டு பார்வை அவங்களுக்கு. ஆனா நம்ம டிஐஏக்கள் அப்படி இல்ல. அவங்க இந்தியாவோட வளர்ச்சி மேல ஒரு ஆழமான நம்பிக்கை வச்சிருக்காங்க. நம்ம பொருளாதாரம் வளருங்கிற நம்பிக்கையில நீண்ட காலத்துக்கு முதலீடு செய்றாங்க. ஒன்னு வெளியிருந்து பார்க்குற பார்வை, இன்னொன்னு உள்ளிருந்து பார்க்குற நம்பிக்கை. இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? அதுதான் இங்க இருக்கிற மேஜிக். வரலாறு காணாத அளவுக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பணத்தை வெளியே எடுத்தும் நம்ம மார்க்கெட் அந்த வருஷத்தை லாபத்துல முடிச்சது. ஆமாங்க, நிஃப்டி 100 இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 10% பிளஸ்ல முடிஞ்சது. நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? ஓகே, மார்க்கெட்டை யாரு காப்பாத்துனாங்க, எப்படி ஏறுச்சுன்னு பார்த்துட்டோம். ஆனா இப்போ அடுத்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். முதல்ல, எதுக்கு இந்த எஃப்ஐஐகள் இந்தியாவை விட்டு வெளியேற நினைச்சாங்க? அப்படி என்னதான் பிரச்சனை? அதுக்கு ஒரு 4 முக்கியமான காரணங்கள் இருக்கு. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அவங்க இந்தியாவை விட்டு போனதுக்கு ஒரே ஒரு காரணம் கிடையாது, அது பல காரணங்களோட ஒரு கலவை. முக்கியமா ஒரு 4 விஷயங்கள் அவங்கள பயமுறுத்துச்சு. முதல் காரணம் குளோபல் காரணம். அமெரிக்கால வட்டி விகிதத்தை ஏத்துனாங்க. அப்போ முதலீட்டாளர்களுக்கு ரிஸ்க் எடுத்து இந்தியா மாதிரி நாடுகள்ல முதலீடு பண்றதை விட அமெரிக்காவிலேயே பத்திரமா பணத்தை வச்சுக்கலாமேன்னு தோணுச்சு. அதனால இங்க இருந்து பணத்தை எடுத்து அங்க கொண்டு போனாங்க. ரெண்டாவது காரணம் வேல்யூவேஷன், அதாவது பங்குகளோட விலை. மற்ற ஆசியா சந்தைகளான சீனா, தைவான் கூட ஒப்பிடும்போது இந்திய பங்குகளோட விலை ரொம்ப ஜாஸ்தியா, அதாவது ஓவர் வேல்யூடா இருக்குன்னு சில முதலீட்டாளர்கள் நினைச்சாங்க. மூணாவது அரசியல் மற்றும் வர்த்தக பிரச்சனைகள். குறிப்பா ட்ரம்ப் நிர்வாகம் வந்த பிறகு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தங்கள்ல ஒரு நிலையற்ற தன்மை இருந்துச்சு. இதனால குளோபல் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க பயந்தாங்க. கடைசியா 4வது காரணம் நம்ம கம்பெனிகளோட வருமானம். இந்திய நிறுவனங்களோட லாப வளர்ச்சி அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாம கொஞ்சம் குறைவா இருந்துச்சு. இந்த 4 காரணங்களும் ஒன்னா சேர்ந்துதான் எஃப்ஐஐகளை இங்கிருந்து வெளியேற வச்சது. சரி, நடந்தது நடந்துருச்சு. 2025 கதை முடிஞ்சது. இப்போ அடுத்த வருஷம், அதாவது 2026ல என்ன நடக்க போகுது? போனவங்க திரும்பி வருவாங்களா, இல்ல இது இப்படியே தான் தொடருமா? வாங்க எதிர்காலத்தை கொஞ்சம் எட்டி பார்ப்போம். இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. வருஷம் முழுக்க வித்துக்கிட்டே இருந்தவங்க கடைசி மாசம், அதாவது டிசம்பர்ல யூட்டர்ன் அடிச்சு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு சின்ன மாற்றமா இருந்தாலும் அனலிஸ்டுகள் இதை ஒரு நல்ல சிக்னலா பார்க்கறாங்க. அல திரும்ப ஆரம்பிக்குதோங்கிற ஒரு அறிகுறி இது. அப்போ எஃப்ஐக்கள் முழுவீச்சில் இந்தியாவுக்கு திரும்பி வரணும்னா என்னென்ன நடக்கணும்? முக்கியமா 3 விஷயங்கள் இருக்கு.
1 அமெரிக்கா தன்னோட வட்டி விகிதத்தை குறைக்கணும். 2 இதனால அமெரிக்க டாலரோட மதிப்பு கொஞ்சம் குறையணும். 3 இதெல்லாம் நடக்கும்போது இந்திய பங்குகளோட விலை வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப கவர்ச்சிகரமா தெரியும். இந்த 3 விஷயங்களும் சரியா அமைஞ்சா 2026ல மறுபடியும் வெளிநாட்டு பண வரவோ இந்தியாக்குள்ள வர நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மேற்கோள் ரொம்ப அழகா இந்த முழு விஷயத்தையும் சுருக்கமா சொல்லுது. அதாவது இந்தியா தன்னோட சொந்த கால்ல நிக்க முடியும்னு நிரூபிச்சாச்சு. இனிமே கேள்வி என்னன்னா, வெளிநாட்டு பணமும் சேர்ந்து வரும்போது நம்ம வளர்ச்சி எவ்வளவு உயரத்துக்கு போகுங்கிறது தான். சோ இந்த முழு பகுப்பாய்வையும் நம்ம ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட முடிக்கலாம். நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்களோட பலம் மட்டுமே இவ்ளோ பெரிய சரிவை தாங்கி நிறுத்தியிருக்கு. அப்போ ஒருவேளை அந்த வெளிநாட்டு முதலீட்டு ஆலையும் நம்ம பக்கம் திரும்பி வந்தா, 2 சக்தியும் ஒன்னா சேர்ந்தா இந்திய பங்குச்சந்தையோட வளர்ச்சி எங்க போய் நிக்கும்? யோசிச்சு பாருங்க.